நம்ம திருச்சி ஃப்ரீ டைரக்ட் மீட் இன்னைக்கு ஜஸ்ட் நவ் கம்ப்ளீட் ஆச்சு. இதுல நான் சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ட்ரேட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்களான்னு கேட்கும்போது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். நானும் ஒன்னும் அப்படியே ஆப்ஷன் ட்ரேடிங்ல சஸ்டெயின் பண்ணி ரொம்ப கன்சிஸ்டன்டா நிறைய லாபம் பார்த்த ஒரு கேர்ளா அப்படின்னு கேட்டா ரொம்ப நாள் வரைக்கும் அப்படி கிடையாது. பட் இதோட சீக்ரெட் ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டேன். சில ஸ்ட்ராட்டஜிஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றேன். அதுல குறிப்பா சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒண்ணு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ சூப்பர் ட்ரெண்டுடைய ஃபுல் டீட்டெயில் வீடியோ நான் இங்கே உங்களுக்கு ஃபுல் ரீல்ல ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனா இந்த நம்பருக்கு சூப்பர் ட்ரெண்டுன்னு அனுப்புங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அந்த லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிளா இந்த 5 ரூல். முதல்ல நீங்க மார்க்கெட்டோட ட்ரெண்டை கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணணும். அது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்ல. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன மாதிரியான லெவல்ல ஓப்பன் ஆகுது அப்படிங்கறத வச்சு பிரேக் அவுட்டை வச்சு நெக்ஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னு பார்க்கலாம். ரெண்டாவது பெர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை பிக் பண்ணணும். அது அட் த மணியா இருக்கலாம், நியர் இந்த மணியா இருக்கலாம். பட் அவுட் ஆஃப் த மணி போகும்போது கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. இல்லைங்க நான் ரொம்ப ப்ரீமியம் கம்மியா வச்சு பண்றேன் அப்படின்னா ஓகே. பட் ட்ரெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா அவுட் ஆஃப் த மணி ஆல்சோ மூவ் ஆகும். பட் இந்த மணிலையும் அட் த மணிலையும் எக்ஸ்பெக்ட் பண்ற அதே ரிசல்ட்டை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம லிட்டில் ப்ராஃபிட்டை வைக்கலாம். மூணாவது முக்கியமான விஷயம் பிரீமியம். இந்த பிரீமியம் அப்படிங்கறத ரொம்ப பிளாங்கா தான் சூஸ் பண்றதா சொல்றீங்க. எந்த அளவுக்கு மார்க்கெட் ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்றதுக்கு நாம இண்டிகேட்டர் பிரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்றோமோ, பிரீமியம் சூஸ் பண்றதுக்குமே நமக்கு இண்டிகேட்டர் பிரைஸ் ஆக்ஷன் சப்போர்ட் கொஞ்சம் தேவை. ஈவன் நேத்து க்ரூட் ஆயில்ல பிரீமியமோட அப்கிரேட் எப்படி இருந்ததுங்கிறது பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் இண்டிகேட்டர் சப்போர்ட் உங்களுக்கு தெரிய வச்சிருக்கும். ஸோ இந்த பிரீமியம் சூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் சப்போர்ட்டை யூஸ் பண்ண பழகுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். நீங்க சூப்பர் ட்ரெண்டை ஃபாலோ பண்றீங்கன்னா என்ட்ரி லெவல்ல இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் தான் ஸ்டாப் லாஸ் 1:1 1:2ல டார்கெட் பண்ணலாம். இந்த மாதிரியான சில விஷயங்களை ரெகுலரா ஃபாலோ பண்ணி கொஞ்சம் பேப்பர் ட்ரேட் பண்ணி சின்ன அமௌண்ட்ல ஒவ்வொரு லாட்டா ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு செட் ஆகும். இதை பத்தி தான் நான் டீட்டெயில்டா 5 நாள் உங்க கூடயே ஒரு நாளைக்கு குறைந்தது காலையில 1.5 மணி நேரம் ஈக்விட்டி மார்க்கெட், ஈவினிங் 1.5 மணி நேரம் கமாடிட்டி மார்க்கெட்னு ஒரு குறைந்தபட்சம் 13 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒண்ணை எப்படி அணுகலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட கிளாஸ் நேத்தோட கம்ப்ளீட் ஆனனால ரெக்கார்டிங் லைஃப் டைம் அவைலபிள். உங்களுக்கு ரெக்கார்டிங் வேணும் அப்படின்னா 5 days கோர்ஸ் ரெக்கார்டிங்னு இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணி மார்க்கெட்ல ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தி இருக்கக்கூடிய சில விஷயங்களை கரெக்டா அணுகி நல்லபடியா பண்ணுங்க. பிகாஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் ப்ராக்டிகலி பாசிபிளா தான் இருக்கு. பட் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒன்று தான் ஆப்ஷன் பையருக்கு தேவைப்படுது. ஸோ இந்த டிசிப்ளினை கொண்டு வரதுக்கும் சில என்னோட சீக்ரெட் ஆஃப் ஃபார்முலாவை நான் உங்களுக்கு ஃப்ரைடே செக்ஷன்லயே சொல்லியிருக்கேன். அதாவது 5th டே செக்ஷன்ல லைவா காமிச்சிருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. ஃப்ரீ கிளாஸஸும் அவைலபிள். நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு இருக்கு ஃப்ரீ கிளாஸ்.